அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். பசங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து கொடி ஏற்றிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாக் எல்லாம் குத்திருப்பீங்க. உறுதிமொழிகள் எடுத்திருப்பீங்க. இதெல்லாம் பெருசு இல்லை. நம்ம வந்து எப்போவுமே அதே மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும். அதாவது நீங்கள் தான் இனிமே அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வரணும். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன்லாம் அப்படி இருக்காங்களாங்கிறது ஒரு டவுட்டு தான். எல்லாரும் வாய்ட்டு பேசுகிறது தான், ஆனால் அந்தளவுக்கு ஒற்றுமை யாருமே இருக்காது. இனிமேல் வர்ற ஜென்ரேஷனாவது எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு நம்ம கற்றுப்போம். இன்றைக்கி வாஸ்து நாள் அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு வந்து இப்போ வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பூமி பூஜை பண்ணுறது. அதுவும் இந்த தை மாதம் வர்ற ஃபஸ்ட்டு வாஸ்து நாள் வந்து எல்லாருமே கண்டிப்பாக அன்றைக்கி நாள் செய்யணும். அதாவது வீடு கட்டுறவங்க நினைப்பாங்க. இன்றைக்கி என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து 3 வீடு கட்டுறதுக்காக வந்திருக்கு. ஹஸ்பண்ட் போய் 2 வீடு நாள் செஞ்சுட்டு வந்துட்டாங்க. இது 3வது வீடு. நான் எப்போவுமே வீடெல்லாம் கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசத்துக்கு தான் போவேன். ஆனால் அந்த கிளைண்ட் வந்து ஹஸ்பண்ட்டை நீங்கள் குடும்பத்தோடு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ் வேணும், இதுதான் அன்பு. நம்மளை வந்து ஒரு குடும்பமாக வந்து நம்ம நின்று எல்லாம் பண்ணணும்னு நினைக்காங்கல்ல, அந்த அன்பு மட்டுமே நம்மளுக்கு போதும். அதனால் நாங்கள் போயிட்டு நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சிச்சு. அவங்க ப்ராப்பராக எல்லா சடங்குகளும் ஒவ்வொன்றா பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குச்சை வந்து நட்டி வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களாம் கல் எல்லாமே எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த செங்கல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரைச்சி வச்சிருக்க மஞ்சள், அதுக்கப்புறம் பால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக 3 டைம் ஊற்ற சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லாமே அவங்க சடங்குப்படியே எல்லாமே ஒன்று ஒன்றா பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தாங்க. அப்படியே சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடு வந்து நல்லபடியாக கெட்டி வந்து குடும்பமாக அவங்க நல்லபடியாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.